இந்த வாட்டி பெரிய அடித்தடி நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் ஏன்னா இப்பவே வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கு. இன்னும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ன ஆச்சுன்னு போகிறாங்களோ தெரியல. பட் என்னவோ தெரியல, சீமான் கட்சிக்காரங்களாம் நிறைய இது பண்றாங்க. நீங்க டிஎம்கேல பாத்தீங்கன்னா அந்த பொதுமக்களும் இந்த கட்சியில கடை மட்டும் ஊழி இருக்கு. அவங்க கிட்ட கேள்வி கேட்டவரை பதில் சூப்பரா வரும். கண்டென்ட் இல்லாம 2 மணி நேரம் பேசுவாங்க. இவங்க கிட்ட வந்து கண்டென்ட் கிடைச்சாலும் 10 நிமிஷம் மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ டூ வீலர் ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டு தானே, அது ஒரு இது தானே. அப்போ கலைஞர் வந்து டிவி கொடுத்தாரு. அப்ப டிவி யார்ட்டுமே இல்லாம ஒரு சப்போஸ் அது மூலம் ஒரு 10% வந்தா கெயின் தானே. ரெண்டாவது வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்து அரசியல் எதுக்கு வரும், நல்லது செய்தன வரும். ஒரு 100 கோடி 150 கோடி செலவு செஞ்சு நல்லது பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ இது யாரோ எழுதி கொடுத்து பண்ண மாதிரி இருக்கு. ஒரு இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு ஃப்ரீயா தருவாங்க தெரியுமா, நாங்க இதை ஃப்ரீ தரோம் அது ஃப்ரீ தரோம், அந்த மாதிரி கணக்கு தான். எனக்கு என்னன்னா நேற்று ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, என் 2 வீலர் தரேன் வீடு தரேன்ல, அதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. பட் அவருக்கு வந்து தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு சொன்னா புள்ளி விவரத்தோட சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்துல டிவிக்கு வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க, அது பாத்தீங்களா? பார்த்தப்பா. உங்களோட கருத்து என்ன? மொத்தமா பாத்துருக்கீங்க. ஆக்சுவலி கரூர் சம்பத்துக்காக 55 நாள் பொறுத்து வந்திருக்காருல, ஒரு ஏதோ ஒரு மண்டபத்துல அடிச்சு. அது ஆக்சுவலி வந்து பொதுமக்களோட கருத்து கணிப்பு தான், பொதுமக்கள் வச்சு நடத்துற மாதிரி தானே. எல்லாமே கட்சிக்காரங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீடியால வந்துட்டு இருந்தது. இன்னும் எனக்கு என்னன்னா நேற்று ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, என் 2 வீலர் தரேன் வீடு தரேன்ல, அதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. பட் அவருக்கு வந்து தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு சொன்னா புள்ளி விவரத்தோட சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா புத்தாம்போக்குல சொல்லும் போது வந்தா தானே தரப்போறாரு, ஒரு வாரம் இல்லையா சின்ன டவுட் தானே, ஒரு கியூரியாசிட்டி தானே. அதுதான். ஏன்னா கட்சி ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். இப்ப புதுசா வரும்போது வரமாட்டோம் தெரிஞ்சு வரவும் செய்வோம்னா ஒரு ஒரு டிபேட் ஒரு உருவாது பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிவியோ லேப்டாப்போ குடிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு மோட்டார் சைக்கிள்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் 30-35 வயசு பசங்க தானே. சோ எல்லாருக்கும் 2 வீலர் கொடுத்தா அது ஒரு இது தானே. எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சியில போறவங்க எல்லாம் எனக்கு 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சோ 2 வீலர் ஒரு ட்ரம்ப் கார்டு தானே, அது ஒரு இது தானே. அப்போ கலைஞர் வந்து டிவி கொடுத்தாரு. அப்ப டிவி யார்ட்டுமே இல்லாம ஒரு சப்போஸ் அது மூலம் ஒரு 10% வந்தா கெயின் தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு வருவாரே இல்லையோ, ஆனா ஓட் பேங்க் காமிக்கிறதுக்கோசம் இது கூட பண்ணல. நான் வந்தாதானே தரப்போறோம், வரலன்னா தரப்போறது கிடையாது இல்ல. அது இது ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 7 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டுல. அதுல பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வீட்டுல இருக்கவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புங்கிறாங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு எப்படி சொல்றது, ஒரு கவர்மெண்ட்னால அத்தனை பேருக்கு எப்படி ஒரு நிரந்தர, அது சாத்தியம் கிடையாதுங்க. அது அதான் குத்தாம்போக்குல அடிக்கிறது, அது சினிமா டயலாக் நினைச்சிட்டு போல இருக்கு. எனக்கு என்னவோ இது யாரோ எழுதி கொடுத்து பண்ண மாதிரி இருக்கு. ஒரு இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு ஃப்ரீயா தருவாங்க தெரியுமா, நாங்க இதை ஃப்ரீ தரோம் அது ஃப்ரீ தரோம், அந்த மாதிரி கணக்கு தான். இப்போ இது ஒரு பிரகடமாகும் பாடு. ஏன் இது முத்திட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், அடுத்த கட்சிகள் இது எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் ஏடிஎம்கே இன்னும் எலெக்ஷனோட இது அறிவிக்கல, சரி இதுக்கு முன்னாடியே சொன்னதுனால என்ன பண்ண போறான்னு தெரியல. அது ரொம்ப எப்படி இருக்கும்னு தெரியல. சரி இதை வச்சுட்டு பண்ணுவாங்க. இன்னொன்னு இப்போ தற்குறிங்கிற வார்த்தை வந்து இந்த 2 வருஷமா தற்குறி என்னன்னா விஜய் கட்சியில இருக்கவங்க தற்குறின்னு சொல்றாங்க. மேபி விஜய் கட்சியில இருக்கவங்களே முன்னாடி வேற யாருக்காவது ஓட்டு போட்டுருக்காங்க. டிஎம்கே டிவிகே இல்ல என்டிகே, ஐ மீன் டிஎம்கே அதிமுக அதுக்கப்புறமா என்டிகே. ஆனா அதே மக்கள் தானே டிவிக்கு ஃபாலோ பண்றாங்க. அப்போ இந்த தற்குறின்னு சொல்றவங்களை நீங்க என்ன சொல்ல? தற்குறின்னா இதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கு கூட்டம் வருது நான் பார்த்ததே இல்ல. எல்லாமே வந்து எதுக்கு சத்தம் போடுறாங்க, தற்கொலை எதுவுமே எந்த விவரமே இல்லாம கத்துறாங்கல்ல. இப்போ நீங்க மத்த கட்சி பப்ளிக் சேர்ந்த அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் இந்த கட்சியில இருக்கிறவங்க கேள்வி ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் யார் தற்கொலையா எதுன்னு. அதனாலதான் தற்கொலை சொல்றாங்க. பட் என்னவோ தெரியல, சீமான் கட்சிக்காரங்களாம் நிறைய இது பண்றாங்க. நீங்க டிஎம்கேல பாத்தீங்கன்னா அந்த பொதுமக்களும் இந்த கட்சியில கடை மட்டும் ஊழி இருக்கு. அவங்க கிட்ட கேள்வி கேட்டவரை பதில் சூப்பரா வரும். கண்டென்ட் இல்லாம 2 மணி நேரம் பேசுவாங்க. இவங்க கிட்ட வந்து கண்டென்ட் கிடைச்சாலும் 10 நிமிஷம் மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க வர பப்ளிக்கும் பாத்தீங்கன்னா எதுக்கு கத்துறாங்க எதுக்கு இது பண்றாலும் ஒண்ணுமே புரியல. எதுக்கு நானே கண்கூட பாத்துருக்கேங்க. அது கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். பட் இவங்க எல்லாம் எலெக்ஷன்ல எப்படி நடக்கும் தெரியல. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி விஜய்க்கு வந்து கூட்டம் செய்யறது எல்லாம் பார்த்தா இந்தியாவே வந்து என்ன மாதிரி நடக்கும். இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்டேட்ல இருந்து ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் ஆந்திரா பவன் கல்யாண் வந்தார்ல, அதை வச்சுதானே இவர் வராரு. இப்ப இவர் வந்து ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 8% வாங்கினா கூட போதும். இப்போ திருப்பி கேரளா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா இப்ப என்ன ஆகும் அது தெரியல. கொஞ்சம் இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எனக்கு நீங்க கேட்டதுல ஒரு கேள்வி தோணுது. இப்போ ஒரு சாமானியனால இவ்வளவு பெரிய கட்சி உருவாக்கோ, அவர் செலிபிரிட்டி இருக்கிறதுனால வந்துட்டோம். இப்போ நீங்க அடுத்து ஒரு பெரிய அந்த பொசிஷன் ஒருத்தர் வரணும்னா
ஒண்ணு பயங்கர பணக்காரனா இருக்கும், சத்தியமா முடியாது. பணம் இருந்தா மட்டும் போதாதுங்க, வில் பவர், அந்த ஒரு கட்டமைப்பு வேணும்ல. ரெண்டாவது வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்து அரசியல் எதுக்கு வரும், நல்லது செய்யணும் வரும். ஒரு 100 கோடி 150 கோடி செலவு செஞ்சு நல்லது பண்ணுவாங்க, அதே ஒரு விஷயம் தானே. அதான் சொல்றேன், இவங்களை வச்சு வந்து காங்கிரஸ் அலைன்ஸ் வர மாதிரி பேச்சு வந்து அடிப்படுது. சோ மேபி அங்கிருந்து ஒரு பெரிய ஃபண்ட் வரும், எல்லாமே மணி கேட் தானே. ஓகே, ஃபைனல் ஒரே கொஸ்டின், ஒரு சாமானியன் அந்த இடத்துக்கு போகணும்னா சத்தியமா முடியாதுங்க. அப்புறம் நல்ல கண்ணாலே வர முடியல. அப்புறமா வந்து ஒருத்தர், அவர் பேர் என்ன, சகாயமா எவராலே வர முடியும். இத்தனைக்கு இப்ப இவர் டிஜிட்டல் வந்திருக்கு, அவரு ஒரு 10 வருஷம் ஒரு பேர் டாக் அடிபட்டது, அவராலே வர முடியல. அவங்க எல்லாம் ஒரு சாமானியன் வந்தா ஒரு 10 ஓட்டு கூட வாங்க முடியாது. செலிபிரிட்டினால இப்படி இருக்கு, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிடைக்குது இல்ல. பட் உண்மையிலே சொல்றேங்க, விஜய் எவ்வளவு வாங்குறாரு தெரியல. இந்த வாட்டி பெரிய அடித்தடி நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும், ஏன்னா இப்பவே வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கு. இன்னும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ன ஆச்சுன்னு போகிறாங்களோ தெரியல. எனக்கு என்னன்னா, தமிழ்நாடு எல்லாத்துலயும் ரோல் மாடலா இருக்கு. பட் ஒரு ஆர்டிஸ்ட் பின்னாடி இவ்வளவு கூட்டம் சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு தானே போகணும். இப்ப பார்த்தா 1900 திருப்பி பேக்ல தானே வந்துடும். ஏன்னா அவன் வந்து கடைக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்றாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு கூட்டம் சேர்த்து பாக்குறாங்க. இது நம்ம தான் சிந்திக்க வேண்டிய விஷயம்.